வெல்கம் டு பூஜிகா எலக்ட்ரானிக்ஸ். நம்ம கடைக்கு ஒரு டிவி சர்வீஸ் வந்தது. இந்த டிவியில் என்ன ப்ராப்ளம்னு நீங்களே பாருங்கள். டிவி ஆன் பண்ணி காமிக்கிறேன். இந்த ப்ராப்ளம் சப்போஸ் நீங்கள் இந்த வீடியோ பார்க்குற ஒரு மெக்கானிக்காக இருந்தீங்கன்னா இந்த ப்ராப்ளத்தை வந்து என்ன ப்ராப்ளம்னு உடனே வீடியோ பார்க்குறதுக்கு முன்னே கமெண்ட்டில் சொல்லுங்கள். அதுக்கப்புறம் இந்த வீடியோ வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லான வீடியோ. இது யூஸ்ஃபுல்லாக இருந்ததுனாக்கா கடைசியில் பார்த்துட்டு யூஸ்ஃபுல் வீடியோன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு நான் இந்த டிவி ஓப்பன் பண்ணி எடிட்டிங்கே கிடையாது, டைரெக்டாக போடலாம் பார்த்தேன் இந்த வீடியோ. அதனாலே எடிட்டிங் இல்லாமல் அப்படியே போடுறேன் பாருங்கள். இந்த டிவி பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து டிவி ஓப்பன் பண்ண உடனே எல்ஜி பேனல், இந்த டிவியில் பார்த்தீங்கன்னா எல்ஜி பேனல், அதாவது இண்டெக்ஸ் டிவி தான், ஆனால் எல்ஜி பேனல் போட்டிருக்காங்க. மைக்ரோமேக்ஸு, எல்ஜி டிவி இது மாதிரி வந்து ஒரு பட்ஜெட் இருக்கிற டிவிலாம் பார்த்திங்கன்னா இந்த எல்ஜி பேனல் போட்டிருப்பாங்க. இந்த எல்ஜி பேனல் பார்த்திங்கன்னா இதே கம்ப்ளைண்ட் தான் வரும். அதாவது ஒன்று எல்ஜி பேனல் காப்பு எரிஞ்சு போயிருக்கும், அப்படி இல்லைன்னா இந்த டீ கேனை தான் வீணாக போயிருக்கும். அதனால் நான் டீ கேன் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு மாற்றுறேன். அதுக்கப்புறம் டிவியை கட்டிட்டு அதுக்கப்புறம் டிஸ்பிளேவில் வந்து எங்கே எரிஞ்சிக்கிட்டு அதுக்கப்புறம் காமிக்கிறேன். இப்போ புதுசாக இந்த நம்ம சேனலில் வீடியோ பார்க்குறீங்கன்னா நம்ம சேனலுக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு, இந்த வீடியோ வந்து ஒரு மெக்கானிக்காக நீங்கள் ஆகணும்னு ஆசைப்பட்றீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணுவாங்க. இது மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோலாம் நம்ம சேனலில் வந்துகிட்டே இருக்கும். சரி வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நான் டிவியை ஓப்பன் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறேன்னா இந்த டீக்கானை மட்டும் மாற்றி செக் பண்ணுறேன். ஏன்னா எல்ஜி டிவியில் பொறுத்தளவுக்கு படம் பார்த்திங்கன்னா கோடு கூட வரும். அதுக்கப்புறம் இப்போ பார்த்திங்கன்னா ரோஸ் கலரில் கடல் மாறி வரும். இதெல்லாம் இந்த மாதிரி ப்ராப்ளம் வந்தாக்கா டீக்கான் ப்ராப்ளம். ஆனால் இந்த டீக்கான் ஆன் பண்ண உடனே ஹீட்டெல்லாம் எதுவும் ஆகலை. இருந்தாலும் இந்த டீக்கானை மாற்றி நான் வந்து இப்போ ஒரு மாற்றி பார்க்குறேன். படம் ஓடுதானான்னு பாருங்கள். படம் ஓடும். கடைசியாக ஒரு டெஸ்ட் இருக்குது, கடைசி வரைக்கும் பாருங்கள். இப்போ டிவி ரெடி ஆகிடுச்சுன்னு நினைப்பீங்க. அதான் இல்லை, டிவி வந்து ரெடி ஆகி கரெக்டாக 10 நிமிஷம் ஓடும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம வந்து டீக்கான் மாற்றலாம். அந்த டீக்கான் வந்து ஓவர் ஹீட் ஆகும். இப்போ சப்போஸ் இது மாதிரி நீங்கள் டீக்கான் மாற்றுறீங்கன்னா நார்மல் ஹீட் இருந்தாக்கா கண்டிப்பாக அப்படியே ஃபிட் பண்ணி கொடுத்துடலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த ஐஸில் பார்த்திங்கன்னா இந்த காப்பு ஐசி மட்டும் பார்த்திங்கன்னா ரொம்ப வந்து ஹீட் ஆகும். எப்படின்னா ரொம்ப கை பொறுக்க முடியாத அளவுக்கு ஹீட் ஆகும். ஹீட் ஆச்சு ஒரு 5 நிமிஷம் கழிச்சு வந்தால் படம் இந்த மாதிரி தான் வரும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதில் என்ன ப்ராப்ளம் பார்த்திங்கன்னா நம்ம வந்து சிகேவி லைனு தெரிஞ்சால் கட் பண்ணுங்கள். அப்படி இல்லைனா பார்த்திங்கன்னா லெஃப்ட் சைடில் பாருங்கள் ஒரு 6 ரெஜிஸ்டர் இருக்கும் சிகேவி லைனில். அதை வந்து லெஃப்ட் சைடில் ஷார்ட்டாக இருந்தால் லெஃப்ட் சைடில் ரிமூவ் பண்ணி விட்ருங்க. அதுக்கப்புறம் ரைட் சைடில் ஷார்ட்டாக இருந்தாக்கா நீங்கள் ரைட் சைடில் ரிமூவ் பண்ணி விட்ருங்க. இல்லைனா சிகேவி லைன் கட் பண்ணாலும் ஓகே தான். இதான் வந்து ஃபால்ட்டு. ஆனால் இந்த எல்ஜி பேனலில் பார்த்திங்கன்னா இந்த பர்டிகுலராக பார்த்திங்கன்னா இந்த இண்டெக்ஸ் டிவியில் இந்த ப்ராப்ளம் தான் வந்திருக்குது. நான் 2-3 டிவி அட்டன் பண்ணியிருக்கிறேன். அதுக்கப்புறம் மைக்ரோமேக்ஸில் அட்டன் பண்ணியிருக்கிறேன், எல்ஜி டிவியில் அட்டன் பண்ணியிருக்கிறேன். அதனால் இது போல் கம்ப்ளைண்ட் வந்தால் ஃபஸ்ட்டு செக் பண்ண வேண்டியது பார்த்திங்கன்னா டீக்கான் போர்டு, அதுக்கப்புறம் காப்பு வந்து எரிஞ்சு தானே பார்க்கணும். அப்படி எரியலைனா நம்ம வந்து இந்த சிகேவி லைனை கட் பண்ணி விடணும். அப்படி இல்லைனா இந்த ரெஜிஸ்டரை வந்து ஓப்பன் பண்ணி விடணும். அவ்வளோதான் வீடியோ. சப்போஸ் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தாக்கா யூஸ்ஃபுல்லுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணின்னு, புதுசாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணின்னு ஃபாலோ பண்ணுங்கள். நன்றி. பூஜிகா எலக்ட்ரானிக்ஸ்.